என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீரத்தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை செஞ்சிக்கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கைகளே, நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அவனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது?
பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தக்கோன், அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர் 15 செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தக்கோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது, இல்லை அது செஞ்சிக்கோன், செஞ்சியர்கோன், காடவன் கோன் என்று வருகிறது, அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை, வன்னியன் கோட்டை. ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம் முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர்குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது. அதிலே தெளிவாய்க் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது இந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன், பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான். இப்ப என்ன நடந்தது? திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன? மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள், மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும். மான தமிழனுக்கு, மான தமிழன் மண்ணில் மராட்டியன் கோட்டை எதுக்கு இருக்கு? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? அது என்னது? இது நீ நுட்பமா பாரு, நல்லா கவனிச்சுக்க. இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இது கொடுக்கும் போது தடுத்திருக்க வேண்டியது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி 1/2 மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும்
அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது, கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் தெரியும். அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதா இருந்தாலும் என்னது 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 எதுதான், எதா இருந்தாலும் என்னது. இந்த பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான், எங்களாலதான், நாங்க தான். ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா தோட்ட, உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இத கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்வயப்படுத்திக் கொள்வது. அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து. சிவன் யாருது? சிவன் யாருது? திருமால் பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது, தன்னுடையது, தன்னுடைய எடுத்துக்குவான். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆளாயிருவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் ஆயிட்டு சிவ் அப்படின்னா சிவன் மாத்திக்குவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவனை இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி. பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி